கான் சாஹிப் என்றும் யூசுப் கான் என்றும் மருதநாயகம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட மாவீரன், ஆங்கிலேயரின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன், எப்படிப்பட்ட சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தான் தெரியுமா? அவன் இருக்கிற வரைக்கும் அவனை நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாத ஆங்கிலேய அரசு அவனுடைய மெய்காப்பாளர்களை விலை கொடுத்து வாங்கியது. தொழுது கொண்டிருந்த யூசுப் கானை பின்னால் இருக்கிற மெய்காப்பாளர்கள் காட்டி கொடுத்து கைது செய்யப்படுகிறான். கைது செய்யப்பட்ட மருதநாயகம் தூக்கிலிடப்படுகிறான். தூக்கிலிட்டாலும் கூட ஆங்கிலேயருடைய மனசு அடங்கல. அவனுடைய உடல்களை எல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டுகிறார்கள். திருச்சியிலே ஒரு உறுப்பு, மதுரையிலே ஒரு உறுப்பு, திண்டுக்கல்லிலே ஒரு உறுப்பு என்று அவனுடைய உடல் பாகங்களை எல்லாம் பல்வேறு பகுதிகளில் புதைக்கிறான். விடுதலை வரலாறு என்று சொல்ல தெரிந்த உங்களுக்கு பகதூர் ஷாவுடைய வரலாறு, மாப்பிள்ளாக்களுடைய வரலாறு, மருதநாயகத்துடைய வரலாறு வரலாறாக தெரியவில்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? முஸ்லிம்களுடைய விடுதலை போராட்ட வரலாறு மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி செயல் இல்லையா? நாடு விடுதலை